இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கோம். ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் உங்களோட அப்டேட்ஸ் வந்து அடிக்கடி பார்த்துக்கலாம். இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அதுக்கப்புறம் டிகிரி மட்டும்தான் எலிஜிபிள். அதை தவிர வேறு எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் கிடையாது. இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 38,000 வரைக்கும் கொடுக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸும் உண்டு. இதுக்கு வந்து 38 மாவட்ட மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்றைக்குன்னா டிசம்பர் மாதம் 30ஆம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன வேகன்சிஸ்க்கு ஆல்ரெடி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏதாச்சும் ஃபீஸ் இருக்குதா இல்லையா எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இது வந்து என்எல்சி இந்தியா லிமிடெட்லேருந்து வந்திருக்குது. அதுவும் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் பர்சன், அதுவும் ஃபிக்ஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து இங்கே எடுக்கிறாங்க. இதில் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ரோல்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்ன ரோல்ஸ்னு பார்த்தோம்னா, ஜூனியர் இன்ஜினியர் அது சயின்டிஃபிக், அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் மைக்ரோபயாலஜி, ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் சிவில். இந்த 4 போஸ்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியர் சயின்டிஃபிக் வந்து மொத்தம் வந்து 8 வேகன்சி, அன்ரிசர்வ்டுக்கு வந்து 5 வேகன்சியும், ஓபிசிக்கு 2 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1 வேகன்சி கொடுக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 38,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சுக்கணும், அப்படி இல்லைனா அப்ளைடு கெமிஸ்ட்ரி முடிச்சுக்கணும். ஃபுல் டைமோ பார்ட் டைமோ எதுனாலும் எலிஜிபிள் தான். ஜூனியர் இன்ஜினியர் மைக்ரோபயாலஜி போஸ்ட்டுக்கு வந்து மொத்தம் ஒரே ஒரு வேகன்சி தான், அதுவும் அன்ரிசர்வ்டில் தான் இருக்குது. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 38,000 வரைக்கும் கொடுக்காங்க. இதுக்கும் நீங்கள் வந்து பிஎஸ்சி வந்து மைக்ரோபயாலஜி அப்படின்னா பயோடெக்னாலஜி வந்து முடிச்சுக்கணும். ஃபுல் டைம் எய்தர் பார்ட் டைம் வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம், டிகிரி முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியரில் வந்து மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. இதில் வந்து அன்ரிசர்வ்டுக்கு வந்து 3 வேகன்சியும், ஓபிசிக்கு வந்து 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியும் அதே தான். இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கான NDT Level 2 சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி, அது அன்ரிசர்வ்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 38,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுக்கணும். இந்த 4 வேகன்சிஸும் இருக்குது. இப்போது இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 போஸ்ட்டுக்குமே வந்து ஜென்ரல் அப்புறம் வந்து இடபிள்யூஎஸ்க்கு வந்து மினிமம் வந்து 30 வயசு இருக்கணும். அதுக்கப்புறம் அதுவே ஓபிசி வந்து 33 வயசு இருக்கணும். எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 35 வயசு இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 30 வயசு இருக்கணும். அண்ட் சாரி, நான் முதல்ல வந்து மினிமம் சொல்லிப்பேன், அதாவது இது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் இப்போ நான் சொன்னது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸ்னு சொல்லியிருப்பேன். அதாவது என்ன பேசிஸில் எடுக்காங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கான எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து 3 வருஷத்துக்கான ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன காம்பன்சேஷன் பேக்கேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 38,000 வந்து உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து உங்களுக்கு சேலரி வந்துடும். அது போக உங்களுக்கு பிஎஃப், அதுக்கப்புறம் வந்து கிராஜுவிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு உண்டு. அது போக 12 டேஸ்க்கான கேஷுவல் லீவ் வந்து உங்களுக்கு உண்டு அப்படி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி 2-3 காம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்துக்கோங்க. அது போக ஹவுஸ் ரெண்ட் அந்த அலவன்சஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, இவங்க வந்து ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் ஆளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, 2 பார்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து 30 கொஸ்டினுக்கான ஜென்ரல் ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பற்றி இருக்கும். இது வந்து டிப்ளமோ ஆர் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும். அதுவே பார்ட் 2 பேப்பர் பார்த்தோம்னா 70 கொஸ்டின்ஸ் வந்து சப்ஜெக்ட் நாலேஜாக இருக்கும். அதாவது நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் பொறுத்து இருக்கும். டோட்டலாக 100 மார்க் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும், அதாவது மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டு, அதுக்கப்புறம் வென்யூ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு வந்து டேட்டா சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து மாறும் சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, அன்ரிசர்வ்ட் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 50% எடுத்தால் பாஸ். அதுவே ஓபிசி NCLக்கு வந்து அது நான் க்ரீமி லேயருக்கு வந்து 40% எடுத்தால் உங்களுக்கு பாஸ். எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 40%, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 50% எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு இந்தியனாக இருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அது போக டேரக்ட் அப்ளை லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அது போக ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 295 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவே மற்ற கேட்டகரிஸ் அதாவது அண்டர்சர்வ்ட், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக ஒரு 300, ப்ராசஸிங் ஃபீஸாக ஒரு 295, டோட்டலாக 595 சொல்லியிருக்காங்க. அது போக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது அட்டாச் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.